ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு குட் நியூஸ் தான். சிகரம் ஐஏஎஸ் இலவச பயிற்சி மையம் சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. ஸோ அதுக்கான அட்ரஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, 5th மெயின் ரோடு, அண்ணா நகர் ஈஸ்ட், சென்னை, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ திறமைக்கு வறுமை ஒரு தடை இல்லை. பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கியுள்ள நகரம், கிராமப்புற அனைத்து மாணவர்களுக்கு ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற ஓர் அரிய வாய்ப்பு. சரிங்களா? இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. 12 5வது மாதம் 2019 ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9:45 1 மணி வரை வைக்கிறாங்க. ஸோ தேர்வு மையம் பார்த்தீங்கன்னாக்கா கோவை, ஈரோடு, கரூர், சேலம், மதுரை, சென்னை. பயிற்சிக்கு தேர்வு செய்யப்படும், அதாவது இந்த எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா, என்ட்ரன்ஸ் பாஸ் ஆனீங்கன்னாக்கா உங்களுக்கு சாப்பாடு, தங்குற இடம், பயிற்சி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சரிங்களா? விண்ணப்பிக்க கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 5/5/2019. எந்த இடத்துல பயிற்சி கொடுக்குறாங்கனாக்கா சங்கர் ஐஏஎஸ் அகாடமி சென்னையில் கொடுக்குறாங்க. சரிங்களா? நுழைவுத் தேர்வு விவரங்களுக்கு கீழ்கண்ட இணையத்தில் தொடர்பு கொள்ளவும், www.sigram.ies.com. சரிங்களா? ஸோ இவர் தான் தலைவர், நம்மளுடைய சிவகுமார் சார். அதுக்கு ஒரு செயலாளர் கொடுத்துருக்காங்க பாலசுப்ரமணி. அப்புறம் வந்து பிசி துரைசாமி தான் வந்து பொருளாளர். சரிங்களா? ஸோ சக்தி மசாலா வந்து பரணி பில்டர்ஸா, ஓகே, இது பண்ணுறாங்க. ஸோ இது சம்டைம்ஸ் நிறைய பேர் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அகாடமியில் சங்கரில் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, தங்குறது இடம்லாம் தேவைப்பட்டிங்கன்னா, ஸோ தயவு செஞ்சு இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கண்டிப்பாக இதை நான் சப்போர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து மாடல் டெஸ்ட்டு, மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து இருக்கும். எல்லாத்தையும் பேசிக்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு எக்ஸாம் வந்து 12 5வது மாதம் தான், அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் தான். சரிங்களா? ஸோ ஜூன் 2 இப்போ அடுத்த 2019 ஸ்டார்ட் ஆகுது யூபிஎஸ்சி எக்ஸாமு. ஸோ இதில் வந்து இப்போ இந்த 2020 கோச்சிங் தான் இப்போ கொடுப்பாங்க எப்படியும். சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இது எழுதிட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க. நான் எழுதிட்டேன், இந்த மார்க் வந்துச்சு, நான் செலக்ட் ஆகிட்டனால கீழே வந்து எனக்கு இதில் கொடுங்க. கண்டிப்பாக இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை மட்டும். ஏன்னா நம்ம ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ இது பண்ணி யார் பண்ணாலும் சரி, அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அதெல்லாம் அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ. இப்போ சிவகுமார் சார் மேலே எவ்வளோ விஷயங்கள் வந்து தப்பாக பேசியிருந்தாலும் அவங்க சைடில் அவங்க நல்லது பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நெகட்டிவ்ஸ் தான் பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ பாசிட்டிவ்ஸை பாருங்கள், பாசிட்டிவ்ஸை பார்த்தா நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்லது செய்வாங்க. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கெட்டதை விட்டுறலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் ஆல் தி பெஸ்ட்.